மக்கள் தொடர்பாடல் அலுவலகம் எவ்வளவுக்கு முக்கியமானது என்ற கருத்துக்கள் பலராலும் இங்கே சொல்லப்படுகிறது. அதில் எவருக்கும் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. மக்களோடு எங்களுக்கு இருக்கிற தொடர்பாடல் தொடர்ச்சியானதும் மிக நெருக்கமானதுமாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். மக்களுடைய அபிலாஷைகளை பிரதிபலிக்கிற ஒரு அரசியல் கட்சியாக நாங்கள் தொடர்ந்து இருக்கிறதாக இருந்தால் அவர்களுடைய நாடி துடிப்பு எந்நேரமும் எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அது அவர்களோடு பேசுகிற போது, உறவாடுகிற போது, ஆறுதலாக அமர்ந்திருந்து உரையாடுகிற போதுதான் அந்த நாடி துடிப்பு தெரிய வரும். இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையிலே பொதுவாக சொல்வதாக இருந்தால் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு சில வருடங்களுக்குள்ளேயே அந்த மக்கள் ஆதரவு இந்த கட்சிக்கு ஏற்பட்டு விட்டது. முதலாவது தேர்தலில் இல்லாவிட்டாலும் அடுத்த தேர்தலில் இருந்து இன்று வரைக்கும் பொதுவாக சொல்வதாக இருந்தால் தமிழ் மக்களுடைய, வடக்கிலேயும் கிழக்கிலேயும் வாழுகிற தமிழ் மக்களுடைய பிரதானமான அரசியல் கட்சி என்கின்ற ஸ்தானத்தை தொடர்ந்து வைத்துக் கொண்டு 70 வருடங்களுக்கு மேலாக வைத்து வருகிறது. ஆனால் தற்போதைய நிலைமையை நாங்கள் உற்று நோக்குகிற போது, விசேடமாக வடக்கு மாகாணத்தை பார்க்கிற போது, கடந்த பொது தேர்தலிலே எங்களுக்கு ஒரு சரிவு ஏற்பட்டது என்பது நாங்கள் எவரும் மறக்க முடியாத ஒரு உண்மை. அந்த சரிவு தேர்தல் முறையினாலே இன்னும் பூதாகரமாக காண்பிக்கப்படுகிறதாக இருந்தாலும் கூட ஒரு சரிவு என்பது நிச்சயமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விடயம். அதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன. ஆனால் என்ன காரணத்தை நாங்கள் சொன்னாலும் மக்களோடு இருக்கிற தொடர்பாடல் தொடர்ச்சியாக நெருக்கமானதாக இருந்திருக்குமாக இருந்தால் அந்த சரிவு தவிர்க்கப்பட்டிருக்கும், குறைக்கப்பட்டிருக்கும். மக்களுடைய அந்த நெருக்கம் அவர்களை எங்கள் கட்சிக்கு வாக்களிக்க செய்திருக்கும். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கமாக பார்ப்பதாக இருந்தால் மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன என்பதை அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற கட்சி என்று சொன்னால், அரசியல் கட்சி என்று சொன்னால் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற அந்த அமைப்பு மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டால்தான் அதனை அப்படியாக பிரதிபலிக்க முடியும். பொதுவாக ஒரு அரசியல் இலக்கை நோக்கி, தற்போது எங்களுடைய கட்சி தலைவர் சொன்னதைப் போல, ஒரு அரசியல் இலக்கு என்ன என்பது சம்பந்தமாக மாறுபட்ட கருத்துக்கள் கிடையாது. அது எங்களுடைய கட்சி சொல்லுகிற நிலைப்பாட்டோடு தான் எங்களுடைய மக்கள் இருக்கிறார்கள். ஆனபடியினால்தான் இன்றைக்கும் இலங்கை பாராளுமன்றத்திலே 3வது பெரிய கட்சியாக நாங்கள் இருக்கிறோம். எண்ணிக்கையிலே உறுப்பினர்கள் எண்ணிக்கை குறைந்திருந்தாலும் இன்றைக்கும் 3வது பெரிய கட்சியாக இலங்கை தமிழரசு கட்சி தான் இருக்கிறது. அது அந்த அரசியல் இலக்கை நோக்கி நாங்கள் செல்லுகிற பாதை அதுதான் சரியான பாதை. ஒரு சுய ஆட்சியை நோக்கி நகருகிறது. அது எங்களுடைய கொள்கையின் அடித்தளம். அதிலே மக்கள் மாறுபடவில்லை. ஆனால் காலப்போக்கிலே, கால ஓட்டத்திலே அது மட்டுமல்ல மக்களுக்கு இருக்கிற ஒரே இலக்காக இருக்கும். மக்களுக்கு பலவிதமான தேவைகள் இருக்கும். அந்த தேவைகளையும் அரசியல் ரீதியாக இந்த கட்சி அணுகுகிறதா, அதற்கான செயற்திட்டங்களை வகுக்கிறதா? ஒரு மிக முக்கியமான விடயம் ஒன்று அரசியலோடு கலந்த விடயம், அரசியல் சக்தியோடு கலந்த ஒரு விடயம், எங்களுடைய மக்களுடைய எண்ணிக்கை. இந்த நாட்டிலே வாழுகிற எங்களுடைய மக்களுடைய எண்ணிக்கை வெகுவாக குறைந்து கொண்டு போகிறது. ஏனென்றால் மக்கள் வெளிநாடுகளுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அதுக்கும் வேறு காரணங்கள் உண்டு. ஆனால் இங்கே எங்களுடைய இளையவர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லை என்று வந்துவிட்டால்
கல்வி பொறுத்து தராதர உயர்தர பரீட்சை தோன்றுகிற மாணவர்களிடத்திலே கேட்டால் கூட என்ன செய்ய போகிறீர்கள் என்றால் வெளிநாட்டுக்கு போகிறது என்ற ஒரு எண்ணம் பெரும்பான்மையாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அதுக்கு காரணம், சரி பல்கலைக்கழகத்துக்கு போக முடியாவிட்டால் அல்லது பல்கலைக்கழக வாழ்க்கை முடிகிற போதும் கூட, தற்போது 2 இளம் வைத்தியர்களை நாங்கள் சந்தித்து விட்டு வந்தோம். அவர்கள் நல்ல தொழில் பார்க்கிறார்கள், அரசாங்க உத்தியோகத்தர்கள், தனியார் துறையிலேயும் வேலை செய்கிறார்கள். ஆனால் வெளிநாட்டுக்கு செல்வதற்கு விண்ணப்பத்தை செய்துவிட்டு காத்திருக்கிறார்கள். ஏன் போகிறீர்கள் என்று கேட்டால் பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுது. அப்படி அவர்களுக்கே அப்படி என்று சொன்னால் வேலைவாய்ப்பு இல்லை, ஒரு வருவாய் இல்லை, வாழ்வாதாரம் இல்லை, அதற்கு எந்த எதிர்பார்ப்பும் நாங்கள் வைத்திருக்க முடியாது என்று நினைக்கிற இளையவர்கள் நிச்சயமாக வெளிநாடு செல்கிறதைத்தான் தங்களுடைய முதலாவது இலக்காக கொண்டிருப்பார்கள். ஆகையினாலே ஒரு அரசியல் கட்சிக்கு ஆள்பலம் தேவை. ஆள்பலத்தை வைத்துக் கொள்வதாக இருந்தால் மக்கள் இங்கே இருக்க வேண்டும், இளையவர்கள் இருக்க வேண்டும், கட்சிக்கு எதிர்காலம் இல்லாமல் போய்விடும். ஆகவே அதற்கான திட்டங்களை நாங்கள் வகுக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். இது ஒரு உதாரணம். அதாவது வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கிறது, தொழில் முயற்சிகளில் ஈடுபடுபவர்களை ஊக்குவிப்பது, இங்கே மூலதனம் செய்கிறவர்களை வருவிப்பது, அப்படியாக பலவிதமான செயற்பாடுகளிலே நாங்கள் எங்களுடைய அரசியல் விடிவை நோக்கி செல்லுகிற அதே வேளையிலே தொடர்ச்சியாக மக்கள் ஆதரவு எங்களோடு இருக்க வேண்டும். அந்த இலக்கை அடைவதற்கு அந்த ஆதரவு அத்தியாவசியம் என்கின்ற அந்த நோக்கத்தை மட்டும் நாங்கள் கருதினால் கூட இப்படியான விடயங்களிலேயும் எங்களுடைய கவனங்களை செலுத்த வேண்டும். அப்படி பார்க்கிற போது இந்த தொடர்பாடல் அலுவலகங்கள் மிக முக்கியமானதாக இருக்கின்றன. 10 வருடங்களுக்கு முன்னதாகவே 2013ஆம் ஆண்டிலிருந்து நான் நினைக்கிறேன், திரு சாயந்தன் மாகாண சபை உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட காலத்திலே இருந்து சாவச்சேரியிலே குறைகள் அலுவலகம் என்றொரு பேர் பலகையையும் பொருத்தி ஒரு அலுவலகத்தை வைத்திருக்கிறார். அதிலே நிறைய ஃபைல்கள் கோப்புகள் எல்லாம் இருக்கிற மக்கள் சொல்லுகிற கருத்துக்கள் எல்லாம் பதியப்படுகிறது. அதற்கு பிறகு இப்போ 1.5 வருடங்களுக்கு முன்னர் தான் எங்களுடைய தலைமை காரியாலயத்திலேயே நாங்கள் தொடர்பகம் என்ற ஒரு கருத்தியலோடு ஒன்றை ஆரம்பித்திருக்கிறோம். அந்த இடத்திலே என்ற அல்ல, சுவிதன் சொன்னதைப் போல நாங்கள் ஒவ்வொரு கிராமமாக சென்று மக்களுடைய கருத்துக்களை அறிவதும் அவர்களுடைய தேவைகளை அறிந்து அதற்கான பதில்கள் என்ன என்பதை அல்லது அதற்கு நாங்கள் என்ன செய்ய முடியும் என்கின்ற சில செயற்பாடுகளை செய்யக்கூடியதாக இருக்கிறது. பல இடங்களிலே சட்ட ரீதியான செயற்பாடுகள் அத்தியாவசியமாக இருக்கிறது. அதற்காக ஒரு சட்டத்தரணிகள் குழுவையும் நாங்கள் எடுத்து வைத்திருக்கிறோம். தேவை ஏற்படுகிற சந்தர்ப்பங்களிலே அவர்களும் இனாமாக எங்களுக்கு அந்த உதவிகளை செய்கிறார்கள். ஆகவே மக்களுடைய தேவைகள் என்ன என்பதை சொல்லுவதற்கு, நேரடியாக ஒரு இடத்திலே சொல்லுவதற்கு ஒரு அலுவலகம் இருப்பது என்பது மிக மிக முக்கியமான ஒரு விடயம். ஆகவே எங்களுடைய கட்சியினுடைய வளர்ச்சியிலே, எங்களுடைய கட்சியினுடைய செயற்பாட்டிலே இந்த அலுவலகம் போன்ற ஒரு அலுவலகம் மிக மிக முக்கியமானதாக விசேடமாக இன்றைய காலகட்டத்திலே தோன்றி இருக்கிறது. நாங்கள் இந்த காலகட்டத்தை நோக்கினால் தேசிய கட்சியாக இன்றைக்கு நாட்டை ஆளுகிறவர்கள் தேசிய மக்கள் சக்தி, அவர்களுடைய செயற்பாடுகளை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் என்ன விதமான மக்கள் தொடர்பாடுகளை வைத்திருக்கிறார்கள், என்ன விதமாக அவர்களுக்கு வகுப்புகள் கூட இரவிலே எடுக்கிறார்கள் என்ற விடயங்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் ஆயுத போராட்டங்களை நடத்தின காலத்திலேயே இரகசியமாக இரவு வகுப்புகளை நடத்தி ஆட்களை சேர்த்த ஒரு பாரம்பரியத்தை சேர்ந்தவர்கள். ஆகையினாலே அது அவர்களுக்கு இயல்பாகவே அந்த பழக்கமாக வருகிறது. ஆனால் அப்படியாக எங்கள் மக்கள் மத்தியிலே அவர்களிடத்திலே சில கருத்துக்களை பரப்பி அரசியல் கருத்துக்களை அவர்கள் மத்தியிலே விதைக்கிற வேளையிலே எங்களுடைய அந்த மூல இலக்கு ஒரு சுய ஆட்சி
வடக்கு கிழக்கிலே உருவாக்கப்பட வேண்டும் என்ற எங்களை அந்த அடிப்படை விடயம். அதற்காக நாங்கள் எத்தனை தியாகங்களை எல்லாம் செய்திருக்கிறோம், எத்தனை உயிர்களை எல்லாம் பலி கொடுத்திருக்கிறோம். ஆகவே அது எங்களை விட்டு அகலமாகாமல் இருப்பதற்காக புதியதாக வருகிற சந்ததியினருக்கு, புதிய பரம்பரையினருக்கு இப்படியான வகுப்புகள் மூலமாக அவர்களை திசை திருப்பாமல் இருப்பதற்காகவாவது எங்களோடு இருக்கிற தொடர்பாடல் இன்னும் பலப்படுத்தப்பட வேண்டும். இளையவர்களுக்கு எங்களுடைய கட்சியினுடைய சரித்திரம் மட்டுமல்ல, எங்களுடைய மக்களுடைய சரித்திரம் இந்த நாட்டிலே சரியான விதத்திலே புகட்டப்பட வேண்டும். அதற்கு மேற்ற விதமாக இன்றைய காலையிலே நாங்கள் எங்களுடைய கட்சி தலைமையகத்தில் இருந்து பேசிக் கொண்டிருந்த போது அங்கே ஒரு 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 புத்தகசாலை அல்ல, நூலகம், ஒரு நூலகம் ஒன்றையும் நாங்கள் ஏற்படுத்துவதற்காக தீர்மானிக்கிறோம். ஏனென்று சொன்னால் புத்தகங்களை வைக்கிற போது சரித்திரங்கள் எப்படியாக இதெல்லாம் உருவானது, அந்த விடயங்கள் பரப்பப்பட வேண்டும், அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும். ஆகவே இந்த இடத்திலே இப்படியான ஒரு மிக முக்கியமான செயற்பாட்டை ஆரம்பித்த வழி தெற்கு பிரதேச சபையினருக்கும் தவிசாளருக்கும் விசேடமாக துவாரகனவர்களுக்கும் கட்சி சார்பிலே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிற அதே வேளையிலே மற்றவர்களும் மற்ற உள்ளூராட்சி சபையினரும் மற்ற உறுப்பினர்களும் கூட சிறிய சிறிய ஒரு முயற்சியாக கூட தங்களுடைய வீட்டு விராந்தையை கூட திறந்துவிட்டு அங்கே மக்கள் வந்து செல்லலாம் என்கின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி மக்கள் மத்தியிலே எங்களுடைய பிரசன்னத்தை அதிகரிக்கிற செயற்பாட்டை இந்த முன்மாதிரியினூடாக நாங்கள் செய்வோம் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி செலுத்தி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.